ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆல் இஸ் வெல் தமிழ். இன்றைக்கி நான் டிஃப்ரெண்ட்டான ஒரு 25 ஷார்ட் சென்டென்சஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். த ஃபர்ஸ்ட் ஒன், உடஞ்சிருக்கு அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? இட்ஸ் ப்ரோக்கன். இட்ஸ் ப்ரோக்கன். செகண்ட் ஒன், வேகத்தை குறை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுக்கு இங்கிலீஷில் ஸ்லோ டவுன். ஸ்லோ டவுன் அப்படின்னு சொல்லலாம். தேர்ட் ஒன், அதை மறைச்சு வை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுக்கு இங்கிலீஷில் ஹைட் இட் அப்படின்னு சொல்லலாம். ஹைட்னா மறைக்கிறது, ஓகேங்களா? ஹைட் இட். நெக்ஸ்ட் ஒன், மிக அதிகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுக்கு இங்கிலீஷில் டூ மச் அப்படின்னு சொல்லலாம். டூ மச், திஸ் இஸ் டூ மச் டா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் டூ மச் அப்படின்னா மிக அதிகம். நெக்ஸ்ட் ஒன், என் கூட வா, என்னோட வா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுக்கு இங்கிலீஷில் கம் வித் மீ. கம் வித் மீ அப்படின்னு சொல்லலாம். சுத்தமாக இருக்கா, அது க்ளீனாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லைங்களா, அதுக்கு இங்கிலீஷில் இஸ் இட் க்ளீன். இஸ் இட் க்ளீன் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், நல்லா பண்ணு. இப்போ நம்ம பசங்க வந்து எக்ஸாம்க்கு போகிறாங்க, இல்லை இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறாங்க, இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் வந்துட்டு ஆஃபீஸில் ஏதோ பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க, ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா நம்ம நல்லா பண்ணிட்டு வா, சூப்பராக பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா டூ வெல் அப்படின்னு சொல்லலாம். டூ வெல் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், கையெல்லாம் மறுத்து போச்சு, கால்லாம் மறுத்து போச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, கையெல்லாம் மறுத்து போச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் மை ஹேண்ட்ஸ் ஆர் நம். மை ஹேண்ட்ஸ் ஆர் நம். அதே கால் மறுத்து போச்சு அப்படிங்கிறத மை ஃபீட் ஆர் நம் அப்படின்னு சொல்லலாம். மை ஃபீட் ஆர் நம். நம் அப்படின்னா மறுத்து போகிறது. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு தொண்டை கரக்கரன்னு இருக்கு, இல்லை எனக்கு தொண்டை கட்டிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுக்கு இங்கிலீஷில் ஐ ஹாவ் அ சோர் த்ரோட் அப்படின்னு சொல்லலாம். ஐ ஹாவ் அ சோர் த்ரோட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு கால் சுளுக்கிக்குச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, கால் சுளுக்கிக்குச்சு அப்படிங்கிறத இங்கிலீஷில் ஐ ஸ்ப்ரெயின்டு மை லெக் அப்படின்னு சொல்லலாம். ஐ ஸ்ப்ரெயின்டு மை லெக். ஸ்ப்ரெயின்னா சுளுக்கு, ஓகேங்களா? ஐ ஸ்ப்ரெயின்டு மை லெக் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு ஊசி போட்டாங்க அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம்? ஐ காட் அன் இன்ஜெக்ஷன். ஐ காட் அன் இன்ஜெக்ஷன். கெட்டோட பாஸ்ட் டென்ஸ் தான் காட், ஓகேங்களா? ஐ காட் அன் இன்ஜெக்ஷன், எனக்கு ஊசி போட்டாங்க. சமணக்கால் போட்டு உட்காரு அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம்? சிட் கிராஸ் லெக்ட். சிட் கிராஸ் லெக்ட். நெக்ஸ்ட் ஒன், கால் மேலே கால் போட்டு உட்காரு, அதை எப்படி சொல்லலாம்? சிட் கிராஸ் லெக்ட். ரெண்டு வாக்கியத்துக்குமே வந்து இங்கிலீஷில் சேம் சென்டென்ஸ் தான், ஓகேங்களா? சிட் கிராஸ் லெக்ட். ஆக்சுவலாக அந்த சமணக்கால் போட்டு உட்காரு அப்படிங்கிற சென்டென்ஸ் வந்து நான் ஃப்ரீக்வெண்ட்டாக டெய்லி என் பொண்ணுகிட்ட யூஸ் பண்ணுற ஒன்று. சிட் கிராஸ் லெக்ட் அப்படின்னு சிம்பிளாக சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், காலை மடக்கு. ஃபோல்ட் யுவர் லெக்ஸ். ஃபோல்ட் யுவர் லெக்ஸ். நெக்ஸ்ட் ஒன், காலை நீட்டு. ஸ்ட்ரெச் யுவர் லெக்ஸ். ஸ்ட்ரெச் யுவர் லெக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு தெரியப்படுத்துங்க அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம்? ப்ளீஸ் லெட் மீ நோ. ப்ளீஸ் லெட் மீ நோ. உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா எனக்கு தெரியப்படுத்துங்க, எனக்கு சொல்லுங்க அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம்னா இஃப் யூ கெட் எனி இன்ஃபர்மேஷன் ப்ளீஸ் லெட் மீ நோ சார். இஃப் யூ கெட் எனி இன்ஃபர்மேஷன் ப்ளீஸ் லெட் மீ நோ மேம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு தலை சுத்துது, அது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? சிம்பிள், ஐ ஃபீல் டிஸி. ஐ ஃபீல் டிஸி. இந்த இடத்துல வந்து ஹெட் ரொட்டேட் ஆகுது, ஹெட் ஸ்பின் ஆகுது அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஐ ஃபீல் டிஸி. ஐ ஃபீல் டிஸி. திஸ் இஸ் த ரைட் ஒன். நெக்ஸ்ட் ஒன், அவனை எழுப்பாதீங்க. அவனை எழுப்ப வேண்டாம் அப்படிங்கிறத டோன்ட் வேக் ஹிம் அப் அப்படின்னு சொல்லலாம். இதே பொண்ணை எழுப்பாதீங்க அப்படின்னு சொல்றீங்கன்னா டோன்ட் வேக் ஹர் அப் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு பேரையும் சேர்த்து பசங்களை எழுப்பாதீங்க அப்படிங்கிறத டோன்ட் வேக் தெம் அப் அப்படின்னு சொல்லலாம். ஹி அப்படின்னா ஹிம், ஷீ அப்படின்னா ஹர், தே அப்படின்னா தெம், ஓகேங்களா? டோன்ட் வேக் ஹிம் அப் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அவன் தூங்கட்டும், அவன் கொஞ்ச நேரம் தூங்கட்டும் அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம்? லெட் ஹிம் ஸ்லீப். அவன் தூங்கட்டும். லெட் ஹிம் ஸ்லீப் ஃபார் சம் டைம். அவன் கொஞ்ச நேரம் தூங்கட்டும். அதே மாதிரி தான் பொண்ணுக்கும் லெட் ஹர் ஸ்லீப் ஆர் லெட் ஹர் ஸ்லீப் ஃபார் சம் டைம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். தீஸ் ஆர் வெரி சிம்பிள் சென்டென்சஸ், ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், பைப்பை க்ளோஸ் பண்ணிடுங்க. பசங்கக்கிட்ட இப்போ அந்த பைப்பை க்ளோஸ் பண்ணிடுமா அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா அதுக்கு இங்கிலீஷில் டேர்ன் ஆஃப் த டேப். அம்மு டேர்ன் ஆஃப் த டேப் அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன்,
வர்றதா இருந்தா ரெடி ஆயிடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. வர்றதா இருந்தா ரெடி ஆயிடு. அது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல? கெட் ரெடி இஃப் யூ வாண்ட் டு கம். கெட் ரெடி இஃப் யூ வாண்ட் டு கம். நெக்ஸ்ட் ஒன், ஏதாச்சும் வழி கண்டுபிடி. அது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல? ப்ளீஸ் ஃபைண்ட் அ வே அவுட். ப்ளீஸ் ஃபைண்ட் அ வே அவுட். நெக்ஸ்ட் ஒன், எப்படியாச்சும் முடிச்சிடு. எப்படியாச்சும் முடிச்சிடுங்க. அது எப்படி சொல்லலாம்னா இங்கிலீஷ்ல? கம்ப்ளீட் இட் சம்ஹவ். கம்ப்ளீட் இட் சம்ஹவ். நெக்ஸ்ட் ஒன், நிமிர்ந்து உட்காருங்க, கூன் போடாதீங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. குழந்தைங்க வந்து கொஞ்சம் கூன் போட்ட மாதிரி உட்காருவாங்க. அவங்ககிட்ட நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, சிட் அப் ஸ்ட்ரெயிட், டோன்ட் ஸ்லவுச். ஓகேங்களா? சிட் அப் ஸ்ட்ரெயிட், டோன்ட் ஸ்லவுச். சிட் அப் ஸ்ட்ரெயிட்னா நிமிர்ந்து உட்காருங்க, டோன்ட் ஸ்லவுச் அப்படின்னா கூன் போடாதீங்க, கூன் போடாத அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன், கதவு தாப்பா போட்டுருங்க. அது எப்படிங்க இங்கிலீஷில் சொல்லலாம்? போல்ட் த டோர். போல்ட் த டோர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டிஃப்ரெண்ட்டான ஒரு 25 சென்டென்சஸ் பார்த்துருக்கோம். ஐ எம் ஷியோர் தீஸ் சென்டென்சஸ் வில் பி வெரி யூஸ்ஃபுல். உங்களோட டே டு டே லைஃப்பில் இந்த சென்டென்சஸ் எல்லாம் அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் யூ கேன் ஸ்பீக் இன் இங்கிலீஷ். ஓகேங்களா? அதர்வைஸ் ஒன்லி லிசனிங் வில் நாட் ஹெல்ப் யூ டு ஸ்பீக் ஃப்ளூயன்ட்லி. ஓகேங்களா? ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் கிளிக்கிங் திஸ் வீடியோ. பை பை.